Hi friends and relatives. இன்னைக்கு சுண்டக்காய் செடியில இருந்து காய் பறிச்சிட்டு வந்து நம்ம குழம்பு வைக்க போறோம். இந்த அரளி தோட்டத்துக்குள்ள தான் அரளி தோட்டத்து ஓரமா தான் வந்து சுண்டக்காய் செடி இருக்கு. இது தன்னால முளைக்கிற செடி. அங்கங்க முளைச்சிருக்கும். எல்லா இடத்துலயும் முளைச்சிருக்கும். தன்னாலே முளைச்சிரும். நம்ம விதை போட்டு செடி ஒண்ணியோ வரதில்ல. அது பாட்டுக்கு முளைச்சிருக்கு. எங்க தோட்டத்துல அப்படி தான் அங்கங்க அதுவா தன்னால முளைச்சு வந்த செடிகள் தான். அந்த செடிகள் பாருங்க, இதுதான் வந்து செடி. இந்த செடியில் இலைகள் சுரசுரப்பாக இருக்கும். நம்ம காய்கள் பாருங்கள், அந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக இருக்கும். முட்கள் இருக்கும். இந்த செடியில் முள் இருக்குது. பார்த்து தான் காய் பறிக்கணும். அதனால நம்ம பார்த்து பறிச்சுக்கணும். அதுவும் இல்லாத இந்த செடி வந்து நமக்கு அலர்ஜி இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் மேலே படாத மாதிரி கொஞ்சம் காய் மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக பறிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா அரிப்பு எடுக்கும். அதனால் அப்படி காயை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த காய் நம்ம பிஞ்சில் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். முத்தை விட்டுட்டால் நல்லா இருக்காது. முத்தி போன காய் நமக்கு குழம்பு வச்சா நல்லா இருக்காது. சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த காய் வந்து நம்ம செடி இருந்துச்சுன்னா பறிச்சிட்டோம்னா நமக்கு அப்பப்போ பிஞ்சாகவே இருக்கும் காய். பாருங்க, அந்த மாதிரி பறித்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த காய் அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப 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 நல்லது. இது காய் தான் சின்ன காயாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள், பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நல்லது. அவ்வளோ இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இதுக்கும் தீர்வு இருக்குது. நம்ம என்ன பிரச்சனைனாலும் இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இது நல்ல ஒரு இதை கொடுக்கும், பலனை கொடுக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே, பைல்ஸ் இருக்கவங்க, வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு நல்ல காய் இது. இது கசக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சமைச்சு சாப்பிட்டதில் என்றைக்குமே கசந்தது கிடையாது. எனக்கு கசக்கிறதாவே நான் சொல்ல மாட்டேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நம்ம இப்போ காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ எப்படி அதை வந்து நம்ம குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது மயில் போயிட்டுருக்கு. மயிலெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. தோகை விரிச்சு ஆடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு காயை தட்டி தண்ணியில் போட்டு அந்த விதையெல்லாம் கழுவி எடுப்பாங்க. நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு தான் போட்டு செய்யணும். அரிஞ்சு போட்டு செஞ்சால் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். தண்ணியில் போட்டுடணும். காய் மாதிரி கத்திரிக்காய் மாதிரி நம்ம வந்து தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகு, அப்புறம் இதில் கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் லைட்டாக கொஞ்சம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். எப்போ வெந்தயம் போட்டு நம்ம பொரிச்சு விட்டாலும் அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற மாதிரி நம்ம பொரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நம்ம போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வதக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து வதங்கி வரும். அப்புறம் ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறத விட இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிச்சு விடுறத விட நம்ம இந்த மாதிரி போடுறது தான் வந்து குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும், நல்லாயிருக்கும். எதில் போட்டாலும் இப்படி தான் போடணும். எண்ணெயில் போட்டு டைரெக்டாக பொரிக்கக்கூடாது, பொரிய விடக்கூடாது. அது வாசனை வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. காய் போட்டுக்கலாம். நம்ம காய் நல்லா 2 டைம் கழுவிடணும். இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. நம்ம கத்திரிக்காய் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே இதுவும் செய்யலாம். பருப்பு போட்டும் செய்யலாம். பருப்பு இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காயோட கொஞ்சம் புளியும் சேர்த்து, புளி வந்து எங்கள் வீட்டில் அந்த புளி ஓடோட
எடுத்து நாங்களே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால சுத்தமாக தான் இருக்கும் எப்போவுமே. அதனால நான் கொஞ்சம் அந்த தேங்காயோடையே போட்டு இதுக்கு தேவையானதை தேங்காயோடையே போட்டு அரைச்சிடுவேன். இப்போ மிளகாப்பொடி வீட்டு மிளகாப்பொடி தான் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம வந்து தேங்காயும் புளியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நம்ம இது பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து காய் வதங்க விடக்கூடாது, அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால் சீக்கிரமாகவே வந்து நம்ம தேங்காயை ஊற்றிடலாம், தேங்காயும் புளியும் ஊற்றிடலாம். சீக்கிரம் வெந்துருங்க. நம்ம காய் வந்து அரியும் போதே தெரியும். முத்துன காயாக இருந்தால் நமக்கு வந்து அரியும் போதும் கொஞ்சம் ஹெவியாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து பிஞ்சு காய்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதிலருந்தே நம்ம வந்து பிஞ்சு காயாக நம்ம பார்த்து அரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. சாப்பாட்டோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.